சொல்லலாமா? நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, இது வந்து ஒரு டெடிகேஷன். நான் காக்க காக்க படம் நடிக்கிறப்போ, சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷனில் நடிக்கிறப்போ, கௌதம் மேனன் சார் வந்து சொல்லிட்டு ஷார்ட் சொல்லிட்டு நேராக மானிட்டர்கிட்ட போய் உட்காந்துட்டாரு. ஹீரோவை காணும் சார், ஹீரோவை காணும். அப்போ சொன்னாங்க, இல்லைங்க அவர் புஷ்அப் தண்டெல்லாம் எடுத்துட்டு இருக்காருங்க அப்படின்னு. ஏன்னா அவர் கன் எடுத்து இப்படி வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு டெடிகேஷனோட உள்ள மகேந்திரன், ப்ளீஸ் ஒரு கைத்தட்டலுக்கு விடுங்களேன். என்னை விட சீனியர் தான் மகேந்திரன், இருந்தாலும் அந்த டெடிகேஷன் எனக்கூட இல்லை. அப்போ பாருங்க, அப்போ நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்தோடனே அந்த ஹோட்டலில் பரோட்டா சொல்லு, இந்த ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா சொல்லு அப்படின்னு சொல்லி தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ கூட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஸ்டெப்பு போட்டிருந்தார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கும்கி அஸ்வின், அந்த தம்பியை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அடுத்த ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் முடிச்சிட்டாங்க. அந்த டைரக்டரும் தெரிஞ்சவர், ப்ரொடியூசரும் தெரிஞ்சவர், என்னை பயன்படுத்தலை. அந்த படம் ஆடியோ ரிலீஸ் அப்போ அவனுங்க வந்து உன்னைய பற்றி பெருமையாக பேசுவாங்க. அப்போ நீ பேசிக்க, சரியா? அந்த கும்கி அஸ்வின் கூட இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். நல்லா கோஆப்ரேட் பண்ணாப்புல. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தம்பி சரத்து, எப்போவுமே ஜிம்மில் இருந்து தான் வீடியோவாக போட்டுட்டு இருப்பான். இங்கே வந்து என்னென்னவோ போடுறான். நீ பரவாயில்ல, நீ வந்து அந்த சேனல்லேருந்து தான் வந்தேன்னு அடிக்கடி நிரூபிச்சுட்டு இருக்க. மொக்க காமெடியாக இருந்தாலும் உன்னை நான் கைத்தட்ட வச்சுருந்தேன் பார்த்தியா. மிக்க நன்றி, சூப்பர்பா, வாழ்த்துக்கள். அப்புறம் இபி சுந்தர் சார், அவர் வந்திருக்காரான்னு தெரியல. வந்திருக்காரா? ரொம்ப தங்கமான மனிதர். எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆனால் லொக்கேஷன் பார்த்துன்னு இருக்கேண்ணா அப்படின்வாரு. முந்தா நாள் ஃபோன் பண்ணேன் நைட்டு 2 மணிக்கு. சார் எத்தனை மணிக்கு சார் ப்ரோக்ராம் வரணும்னு. அண்ணே நான் வந்து லொக்கேஷன் பார்த்துன்னு. என்னண்ணா நைட்டு 2 மணிக்கா அப்படின்னா. இல்லைங்க, டைரக்டர் சொன்னார் நைட்டில் ரோடு எப்படி பார்க்கணும், அது வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, சிரிக்கிறத விட அப்படி ஒரு டெடிகேஷனோட ஒரு இபி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல. தயவு செஞ்சு அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன் சார். கிளாப்லாம் சொல்லிங்க, அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க. ஓகே. அப்புறம் தங்கச்சி அர்ச்சனா, அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசிதான் கமெண்ட்டில் அது இதெல்லாம் திட்டுவாங்க. ஆனால் தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும். நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸில் இருக்கும்போது 100 நாள் ஒன்றாவே இருந்தோம். இது சொல்லாமல் என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். என்னை வந்து ஏதோ அப்படி இப்படின்னா பெண்களை அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க. அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட வந்து சொல்லும், என்ன சுடுதண்ணி வச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு. அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல. அப்போது என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா நினச்சி ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி பண்ண போனேன். அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஒரே தட்டில் சாப்பிடாத குறை தான். அப்படி இருந்தான் பிக் பாஸில். இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற. அப்படி இருந்தங்க. அர்ச்சனா, நீ வாழ்த்து வந்ததில் ரொம்ப நன்றி. உன்னோட ஆசீர்வாதத்தில், உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் படித்தாச்சு. சரி சரி, ஓகே, மிக்க நன்றி. தம்பி கீழே இறங்க, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா தம்பி, கீழே இறங்குப்பா ப்ளீஸ். தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தருவேன். தயவு செஞ்சு கீழே இறங்குங்க. மறுபடியும் பாத்தீங்களா? எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதின்னு தான் நினைக்கிறேன். ஏடா எதுவும் போட்டு விட்டுறாதீங்கப்பா. நான் எப்பவுமே விஜய் சாரோட ரசிகர் தான், சரிங்களா? அப்படி போடாதீங்கப்பா. நீங்கள் எதெல்லாம் ஒன்று போட்டு விட்டுறீங்க. இன்ன வரைக்கும்
இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான். அது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. துல்லாத மனம் துள்ளுலேருந்து இந்த டாலர் தான் போட்டிருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க, ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு. அது மட்டுமா, தொப்பி விற்கிறாங்க, விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயன் இருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனா இருக்கிறேன் நான் பயனடையக்கூடாதா? விஜய் சார்னால இந்த பல்ஸ் தட்டு இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கூடாதா? சொல்லுங்க. ஏதோ ஒன்று எழுதுங்க சார், ஏதோ ஒன்று எழுதுங்க. நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போறதுக்கு பேர் நவீன் சாரும் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க முடிஞ்சா தில்லு இருந்தாக்க பல்ஸ் படத்தோட இயக்குனர் மேலையும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா, அவர் மேலையும் நீங்க எதனா ஒன்று பண்ணி பாருங்க, பார்ப்போம். என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா, நான் அப்பாவி. சரிங்களா? உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி.